السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் முதலாவது தராவிகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற இபாதத்துகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. மீதி உள்ள தொழுகைகளையும் நாம் முழுமையாக தொழுகின்ற, நோன்பு நோக்கின்ற இந்த புனிதமான மாதத்திலே இன்னும் அதிகமான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லது புரிவாராக. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தராவி தொழுகையிலே அதிகமான வசனங்களிலே ஹஜ்ரத் யூசுப், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கூறப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்துத்தான் அந்த குர்ஆனுடைய மிக பெரும் சூறாவான 2வது சூறாவுக்கு சூரத்துல் பக்கரா என்பதாகவே பெயர் வைத்திருக்கிறார்கள். பக்கரானா என்ன அர்த்தம்? மாடு என்பது அர்த்தம். மாட்டின் பெயரால் ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை வைத்தார் என்றால், பொதுவாகவே ஒரு சூறாவுக்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது என்றால் அந்த பெயர் தொடர்பான செய்தி மட்டுமே அதிலே இருக்காது. நிறைய செய்திகள் இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான செய்தியாக எது சொல்லப்படுகின்றதோ அதை அந்த சூறாவுக்கு பெயராக வைப்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் அந்த சூரத்துல் பக்கராவிலே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட அதிலே மாடு தொடர்பான ஒரு முக்கியமான நிகழ்வை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால்தான் அதுக்கு பேரே சூரத்துல் பக்கரா என்பதாகவே பெயரிடப்பட்டது. அது என்ன வரலாறு? சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு செல்வந்தர் கொலை செய்யப்பட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு செல்வந்தர் கொலை செய்யப்பட்டார். அவரு பனு இஸ்ராயலை சார்ந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு பேரு பனு இஸ்ராயல், அந்த கூட்டத்தை சார்ந்தவர். கொலை செய்யப்பட்டு எங்கே கிடக்கிறார்னா ஃபிரௌனுடைய கூட்டத்தாரான கிபுத்தியுடைய பகுதியில கிடக்கிறார். 2 பகுதியில வாழ்ந்தார். கிபுத்தி பகுதியில் அவர் கிடக்கிறார். பனு இஸ்ராயல்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஆள் முக்கியமான ஆளை நீ கொலை பண்ணிவிட்டிய, உங்களை பழிக்காம விட மாட்டோம் சொல்லி பனு இஸ்ராயல்கள் சண்டைக்கு தயாராகிறார். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கிபுத்தியர் என்ன சொல்றாங்க, நாங்க கொலை செய்யல, நீ சண்டைக்கு வந்த அப்படின்னா நாங்க மோத தயாருந்தாங்க. 2 கூட்டமும் சண்டைக்கு இருக்குது. ஆனா யார் கொலை பண்ணான்னு தெரியும். இவன் இந்த நேரத்துல நல்ல வேளை அல்லாஹ் தஆலா ஒரு பிரச்சனை தீர்க்கிறாரு தான் ஒரு வழியை எல்லாம் காமிப்பான். அந்த பிரச்சனையை வளர்க்கிறாரா சில வழி அல்லாஹ் தஆலா காமிச்சு விடுவான். அது அல்லாஹ்வுடைய நீதி. அண்ணா முடிவு பண்ணிட்டான், சரி இந்த பிரச்சனையை தீர்க்க அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான். அக்கிருந்த ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை போட்டான். என்ன, திடீர்னு ஒருத்தர் சொன்னாரு, ஏய் ஏன் நம்ம ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட நேரா பேசுறாரு. அவர் நபி மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட டைரக்டா பேசுறாரு. அவருக்கு அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனை அல்லாஹ்கிட்ட கேட்க சொன்னா வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு தினம் சொன்ன உடனே, நீ சொல்றது நல்ல ஐடியா, நல்லா இருக்கலாம். இப்போ எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போயிடலாம். 2 பேரும் சண்டைக்கு நின்றவங்க டக்குன்னு செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களை முக்கியமான ஆள் கொலை செய்யப்பட்டிருக்காரு. பனு இஸ்ராயல் சொல்றாங்க, எங்களை முக்கியமான ஆள் கொலை செய்யப்பட்டு அந்த பகுதியில் கிடக்கிறார். இவங்க தான் கொலை பண்ணா என்று நாங்க சொல்றோம், அவங்க கொலை பண்ணேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வான்னு எல்லாரும் கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, அல்லாஹ் உன் ஏறி சென்றான்,
என்னன்னா நம்ம போய் இவங்களுக்கு சொல்றதை விட இவங்க நம்முடைய வல்லமையை அறிந்து கொண்டு ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை காமிப்போடு அல்லாஹ் தஆலா செஞ்சான். ஒரு யோசிச்சான். அல்லாஹ் ஒரு முடிவை ஒரே வழி அல்லாஹ் காமிக்கிறான். அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஒரு மாட்டை பிடிச்ச அறுத்து பக்குள் நகரி புகூபி பாலிஹா, அதில் ஒரே ஒரு பகுதி எடுத்து அவன் மேல அடிங்க. ஏதோ ஒரு பகுதி, அது வாலோ நாவோ ஏதோ ஒரு பகுதி எடுத்து அவன் மேல அடிச்சுங்கன்னா தன்னை யார் கொலை செய்தால் எதற்காக கொலை செய்த சொல்லிட்டவே இறந்து போயிடுவான் அல்லாஹ் சொல்லிட்டான். ஓ, இது நிறைய விஷயமா இருக்கே. அப்புறம் அவங்க முடிவு என்ன செஞ்சாங்க, சரி இது செஞ்சலாம் முடிவு பண்றது. முடிவு பண்ணதுக்கு பிறகுதான் இவங்க ஒரு வேலையை பார்த்தாங்க. யாரு பனிசார் ஒரு வேலை பார்த்தாங்க. என்னன்னா அல்லாஹ் சொன்னவொன்னு செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலித்தனமான கேள்வி கேட்பாங்க. அவன் தான் அடிமுட்டாளா இருப்பான். அது சொல்லுவார், ஒரு கேள்வி கேட்குதல் என்பது உன்னுடைய அறிவாற்றலை மக்களுக்கு தெரியப்படுத்தும். இவன் அறிவாளியா அறிவிலியா கேள்வி கேட்கறதுல விளங்கிக்கலாம். ஒண்ணுமே புரியாதவன் என்ன செஞ்ச மாட்டான், ஒண்ணுமே புரியல அப்படின்னா அவனும் என்ன செய்ய மாட்டான். இந்த ரொம்ப படிச்சா இருக்கா அவனும் உருப்பிட மாட்டான். மீடியமா இருக்கிறவனா வாழ்க்கையை உருப்பிடுவான். சிலர் ரொம்ப படிச்சிருப்பாங்க, அனுபவ வாழ்க்கையை உருப்பிட மாட்டாங்க. மூசா இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா, ஒரு மாடை பிடிச்ச ஆறுன்னு சொல்லிட்டான். அறுத்தா வேலை முடிஞ்சு போயிருக்கு. நீங்க என்ன செஞ்சாங்க, மூசாவே கால் உதூரனா ரப்புகையு பையிலனா மாகி, எந்த மாதிரியான ஆடை அறுப்புங்கிறத எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அந்த மாடு எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, கால இன்னும் எப்போ இன்னஹா பக்கரத்துல்லா ஃபாரிகு வலாதிக்கு, அது ரொம்ப சின்ன கண்டுக்குட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயசான கிரடாவும் இருக்கக்கூடாது, அந்த ரெண்டுக்கும் நடுப்பட்டதாக இருக்கும் அல்லாஹ் தஆலா சொன்னான். சரி, முடிஞ்சு. அடுத்த சனியை வாயில வர்றான். அடுத்தவன் கேட்கிறான், காலுதோனா பையிலனா மாலை உண்வா. சரி, மாடு அறுக்கணும் சொன்னீங்கல்ல, மாடு என்ன நிறத்துல இருக்கணும், அந்த நிறத்தை சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், லவுனுவா சஃப்ரா ஃபாகிஹு லவுனுஹா தஸுருன் நாஸிரின், அது மஞ்சள் கலரா இருக்கணும். எப்படிப்பட்ட மஞ்சள்னா பார்க்கக்கூடியவருக்கெல்லாம் அது சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட என்ன செய்யலாம், லைட் மஞ்சளா இருக்கணும். நல்லா சொல்லி லைட் எல்லோவா இருக்கணும், பார்க்கிறவங்கள பரவசம் அடையணும் சொல்லி முடிச்சா. எல்லாம் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான், காது தூரனா ரப்பையு பையில்லனா மாஹி இன்னல் பக்கரத்த ஷாபஹா அலைனா வைனா இன்ஷா அல்லாஹ் ஓதுது. எங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொன்னா தேவை. அப்படி சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க புரிச்சுவோம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்க வேணுங்களா. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னஹா பக்கரத்துல் லா தலூலுன் துஸ்திர் வலா தஸ்கிர ஹரஸ முஸல்லமத்துல் லா ஷைத ஃபீஹா, அது விவசாயத்துக்கு பயன்படுத்த கூடாது, தண்ணீர் இறைப்பதற்கு பயன்படுத்தப்பட கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிணறுகள்ல இந்த ஆறுகள்ல பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றுவாங்கல்ல, அதுக்கோ விவசாயத்துக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது. பிறந்ததுல இருந்தது என்ன செய்யக்கூடாது, விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்காது, தண்ணீரளோ பயன்படுத்தக்கூடாது, வீட்டுல வளர்க்கப்படும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். சரி தேடுனா சொல்றாங்க, அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, நீண்ட நாட்கள் அவங்க தேடுறாங்க. கடைசியில ஒரு வகையா அந்த மாடை கண்டுபிடிச்சா. எப்படி கண்டுபிடிச்சான்னா, ஒருத்தன் நெரிச்சு ஒரு பெரிய வரலாறு, ஒண்ணுமே நிறைய வரலாறு. அப்ப கண்டுபிடிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு பையன் ஒருத்தர் வச்சிருந்தான், ஒரு சந்தையில ஒருத்தர் வச்சிருந்தான். அவன்கிட்ட போய் என்ன செஞ்சான், மாடை கண்டுபிடிச்சு கேட்கும்போது அவன் சொன்னான், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இதை விற்கிறா இருந்தா இந்த மாட்டின் தோல் அளவு தோளுடைய எடை இருக்கா இல்லையா, அந்த தோளுடைய எடை அளவுக்கு யார் தங்க காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாடை நாங்க பொத்தி வளர்த்திருப்போம். நான் என்ன செய்வோம், பொத்தி நாங்க வளர்த்திருப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு தேவை. அதனால என்ன அம்மா சொன்னாங்க, நீ போய் போய் வித்துட்டு வாப்பா, ஆனா இதனுடைய தோளுடைய எடை அளவுக்கு தங்க காசு கொடுத்தா கொடுக்குன்னு சொன்னாங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம், நாங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அவரும் ஒரு தங்க காசினுடைய இவ்வளவு ஒரு பெரிய தொகையை கொடுத்ததை வாங்கிட்டு அறுத்த உடனே ஒரு பகுதியை பண்ண அவனை அடிச்சவரை அவன் டக்குன்னு சொல்லிட்டான், என்னை கொலை பண்ணது யாரும் இல்லை,
என்னுடைய சகோதரனுடைய மகன் கொலை பண்ணான், என்னுடைய சொத்தை அபகரிக்கிற கொலை பண்ணான்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டான். வரலாறு முடிஞ்சு. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய தலைவராக போற்றப்படக்கூடிய அப்துல்லா அப்பாஸ் அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இவர்கள் ஒரு சாதாரண ஒரு மாட்டை அறுத்திருந்தாலும் கூட அது பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஒரு சாதாரண ஒரு மாட்டை அறுத்து அதை அடித்திருந்தால் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா இவர்கள் தேவையற்ற கேள்விகள் கேட்ட காரணத்தினால் தான் தங்களுக்கு தாங்களே இவர்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டதாக அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கிறார். இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதனால ரொம்ப அதிக பிரசங்கித்தனமான கேள்விகள் கேட்கவே கூடாது. இந்த புனிதமான ரமலான் மாதம் வந்துருச்சு, போய் டிவியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது, அந்த கேள்வி பதில பார்த்துட்டு உருப்பரவோட பூரா கேள்வி கேட்கறது. அதுல என்ன செய்யறது, ரொம்ப ஆர்வ கோளாறா வந்து ஒரு விஷயத்தை வந்து நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டு 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 இது தேவையே இல்லை. அதிகமான கேள்விகள் கேட்பது என்பது தேவையற்ற விஷயம். அல்லாஹ் தஆலா சூரத் மாயிதாவுடைய 101 வசனத்தில் சொல்வான், யா அய்யுஹல்லதீனாமு லா தஸ்அலூ அஷ்யா இன் துபதலக்கும் தஸூ. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தேவையற்ற கேள்விகள் கேட்காதீர்கள், தேவையற்ற கேள்விகள் கேட்காதீர்கள். அதற்காக விடை தெரிந்தால் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய நீங்க திடீப்பா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஒருத்தர் பழகுறோம்னா கூட அளவோட தான் வச்சுக்கணும். அவரை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கூட ஒன்றும் உருப்படாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்பனை பண்ணி நிறைய தேடுவாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க, கடைசியில ஒன்று என்ன பீஸ் பண்ணதான் அது செய்யலாம். அதனால என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வந்து என்ன செய்யக்கூடாது, தேவையற்ற கேள்வி கேட்கக்கூடாது. பெருமாள் சொன்னாங்க, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஃபர்லா அலைக்கும் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜ கடமையாக்க ஹஜ்ஜு செய்யும் சொல்லி முடிச்சுட்டான். அல் சாஹாபி எந்திரிச்சார், அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்டார். அப்பதான் பெருமாள் அந்த ஆயத்தை ஓதி காமிச்சார், தேவையற்ற கேள்விகளை கேட்காதீர்கள், அது உங்களுக்கு விடை சொல்லப்பட்டால் உங்களுக்கு சிரமமாயிரும் சொல்லி பெருமானா சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும். முந்தைய சமுதாயத்துக்கு அழிவுக்கு காரணம் தெரியுமா, அவர்கள் தேவையற்ற கேள்விகள் கேட்டார்கள், அது கடமையாக்கப்பட்டது, அதுக்கு என்ன செஞ்சாங்க, செய்யாம போனாங்க, நிராகரித்தார்கள், அதனால அவங்க அழிஞ்சு போனாங்க பெருமானா சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷம் கடமைன்னு சொல்லிட்டா கேட்கிறனால எல்லாம் கடமைன்னு சொல்லிட்டா செய்ய முடியாது இல்லையா, அப்படி அழிந்து போவீர்கள. அதனால தேவையற்ற கேள்விகள் கேட்பதை மாற்றம் கடை செய்து ஒரு செய்தி. அதில் இன்னொரு செய்தி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, அதுக்காக வேண்டி தேவையான விஷயங்களை கூட கேட்காம இருக்கக்கூடாது. காலம் பூரா எதுவுமே தெரியாது, காலம் பூரா ஒண்ணுமே தெரியாவே வாழ்ந்து மனது ஓத்தாகி விடக்கூடாது. இந்த உலகத்துல வருகிற நேரத்துல எதுவும் தெரியாமதான் வரும். அல்லாஹ் திருவா அல்லாஹ் அஹர்ஜகின் புத்திரிமஹாத்திலா தாரகுன செய்யா, உலகத்துல வரும்போது எதுவும் தெரியாமதான் வரும். ஆனா அதே நேரத்தில் எப்படி உலகம் தொடர்பான விஷயத்துல தெரிந்து கொள்கின்றோமோ அதே மாதிரி மார்க்க விஷயங்களில் அறிகிற தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்த விடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வது என்பதாக அந்த ஆயத்தை 2 இடத்துல வச்சோம். அதனால எந்த விஷயங்கள் பரவாக இருக்கிறதோ, எந்த விஷயங்கள் வாஜிபாக இருக்கிறதோ, அது தொடர்பான சட்டங்களை விளக்கங்களை தெரிந்து கொள்வது வாஜிபாக இருக்கிறது. தொழுகை ஃபர்லுன்னா தொழுகையுடைய ஃபர்லு என்ன, வாஜிப் என்ன, சுன்னத் என்ன, முஸ்தஹப் என்ன கட்டாயம் தெரியும். ஃபர்லு அப்படிங்கிட்டா ஒழுங்குடைய ஃபர்லு என்ன, முஸ்தஹப் என்ன, உத்தரிப் என்ன, சுன்னத் என்ன, எதனால ஒழுங்குமுறைந்து போகும் தெரிந்து கொள்ளணும். ஒரு குறிப்பு கடமையாகுது அப்படின்னா எதன் மூலமாக குறிப்பு கடமையாகின்றது, அந்த குறிப்பை நிறைவேற்றுகிற நேரத்தில் குறிப்புடைய ஃபர்லு என்ன. ஒரு இடம் நாங்கள் ஜிம்மாத பயான் குறிப்புடைய ஃபர்லு முதல்ல செய்யணும், வாய்க்க படிக்கணும், நாசிக்கு ஏசல் உடல் முழுக்க நடைமுறை குடிக்கணும். ஒருத்தர் கேட்டார், நாசிக்கு சுத்தம் பண்ணணுமா, இது ஒரு புதுசா கஜத்திற்கு சொல்றது, புதுசா கஜத்து நாகரி கேள்விப்பட்டதுமே செஞ்சதே இல்லை அப்படிங்கிறது. நாசிக்கு தண்ணி சேர்த்துறது ஃபர்லு. நீங்க உடல் ஏன் பெருமாள் சொல்றாங்க அப்படின்னா, குளிக்கிற நேரத்துல நாசிக்கு தண்ணீர் போவது இயற்கையாக ஏற்படாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் என்பது ஃபர்லு. அதை விடுகிற நேரத்துல குளிப்பே கூடாது. எந்த குளிப்பு கூடவில்லையோ, கடமையான குளிப்பு கூடவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக செய்யக்கூடிய வழக்கங்களை வீணாக்கு. அதனால ஒரு எதுவுமே தெரியாமையே வாழ்ந்துடக்கூடாது. அஜத்து சொல்லிட்டாரா அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம இதுவுமே கேட்கவே கூடாது. அப்படியே வந்துட்டு என்ன செய்ய அப்படியே பேர் இருப்பது அல்ல, அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்ல மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். ஹதீஸ்ல கிதாபுடைய ஒரே ஒரு வரலாறு சொல்லியது அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அபூதாவூதுல கிதாபுல 337வது ஹதீஸ்.
சொன்னாங்க ஒரு பயணத்தை பெருமானாருடைய காலத்துல ஒரு பயணத்துல சஹாபாக்கள் போறாங்க. போயிட்டு வந்ததுக்கு பிறகு பெருமானாரும் நடந்த ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒரு போருக்கு போயிட்டு நாங்க திரும்பினோம். திரும்ப நேரத்துல வழியில ஒரு தோழருக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டு இருந்துச்சு. ஆனா அதே இடத்துல அடிபட்டவருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு. என்ன செய்யறான்னு கேட்டாரு. கேட்கும் போது என்ன செஞ்சாங்க? கட்டாயம் குளிக்கன்னு சொன்னாங்க. அவர் குளிச்சாரு. அவர் மூத்தாயிட்டாரு. பெருமானா சொன்னாங்க, அத்தலூஹு கத்தலஹுமுல்லாஹ், அவரை கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் அவரை கொலை செய்வானார். ரசூலுல்லாஹ் பத்துவாக சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக அப்படி வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு சில நேரத்தில் நான் பத்துவாவுக்குரிய வார்த்தையை நான் சொன்னாலும் கூட அந்த துவாவாக கொஞ்சுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவரை கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் அவரை கொலை செய்வானாக சொல்லிவிட்டாப்பா. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அலம் யக்குன் ஷிஃபாவுல் ஐயாசுவா, அறியாமைக்கு நோய் நிவாரணமாக கேள்வி கேட்பது இல்லையா என்று கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தெரிஞ்சவரை கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே. அவர் கேட்ட எப்படி தெரியல, மற்றவங்க கேட்கலாம்ல. நீங்க அவர் ஏதாவது இவர்கிட்ட கேட்டாரு, இவர் இந்த மாதிரி பதில் சொன்னாரு, குளிச்சாரு, மூத்தாப்பின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவரை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாரு. நீ வேற யார்ட்டையும் கேட்டுக்கலாம், நீயும் டக்குனு ஒரு பதில் சொல்ற. அவர் என்ன குளிப்பு கடமையாதவர், கருக்கார, தலையில காயம் பட்டவர், இன்னைக்கு என்ன செஞ்சாரு? அவர் குளிச்சு மூத்தா போயிட்டாரு, இறந்து விட்டாரு. அதான் என்ன செய்யும் அப்படின்னா, அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ள நிறைவாக்கம் கூறுகிறது. இதை கேட்டோம், அதை கண்டுபிடிக்கலாம் இருந்தார்கள்.